ஆசிய கோப்பை 2025ல மக்கள் நாயகன் ஸ்ரேயஸ் ஐயர் நீக்கப்பட்டா என்னப்பா கவலை! இப்ப அவருக்கு அடிச்சதே ஜாக்பாட். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை 2025ல பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கலன்னு பல தரப்புல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ரசிகர்களா இருக்கட்டும், ப்ளஸ் மூத்த வீரர்களாகட்டும் எல்லாரோட எதிர்ப்பும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் ப்ளஸ் அஜித் அகர்கரே சொல்லியிருந்தாரு. என்னதான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யாருக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறது. ஏன்னா, எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ப்ளஸ் யாருக்கு பதிலாக இவர் எடுக்கிறது அப்படின்ட்டு அஜித் அகர்கரே சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் அவருக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க. என்ன ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஐ மேட்சுக்கு நீ T20ல தான் எங்களை எடுக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாக்பாட். ஓடிஐ மேட்சஸில் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக நியமிக்கிறதா பிசிசி தரப்பில் ஒரு தகவல் வெளியாகிருக்கேன். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் ஸ்ரேயஸ் ஐயரோட ரசிகர்களுக்கு பெரிய வரவேற்பு மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவங்களோட ரொம்ப பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. ப்ளஸ் ரோஹித் சர்மா என்னைக்கு கேப்டன் பதவியிலிருந்து விலகிறாரோ ப்ளஸ் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை ஓடிஐ கேப்டனாக நியமிக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.